ஃப்ரெண்ட்ஸ், பணக்கார இளைஞர்கள், ஏழை இளைஞர்கள் இவங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பணக்கார இளைஞர்களுக்கு எதுவும் போராடி அடைய தேவையில்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே நல்ல எஜுகேஷனை கொடுத்ததுனால நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துருவாங்க. இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிடுவாங்க. இப்படி வீடு, காரு எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் நடந்துடும். அவங்க லைஃப் சும்மா ஜம்முன்னு போகும். ஆனால் ஏழை இளைஞனோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போராடி தான் அவன் விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆமாம், அவனுக்கு சரியான எஜுகேஷன் கிடைக்காதனால அவன் ஒரு இன்டர்வியூ போனாலும் ஈஸியாக செலக்ட் ஆகிட மாட்டான். அதுக்கு கஷ்டப்படுவான். அப்படி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் தான் சேர முடியும். அப்படி ஏதோ ஒரு கம்பெனியில் சேர்ற அந்த கம்பெனி இவனுக்கு சம்பளம் என்ன பெருசாக கொடுத்துட போகிறாங்க, அவனுக்கு ஒரு 15,000 20,000 25,000 தான் கிடைக்கும். அதை வச்சுட்டு அவன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எப்படி ஈஸியாக அடைய முடியும்? அவனோட பேரண்ட்ஸ் சரியான எஜுகேஷன் கொடுக்கறதுனால இவன் ரொம்ப சிரமப்படுவான். ஆமாங்க, இப்போ பணக்கார இளைஞர்கள் வந்து ஆடியும் BMW கார்லையும் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இவன் ஒரு ஆல்டோ கூட வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பான். இவன் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ ரொம்ப கஷ்டம். அவன் ஹவுஸ் டூரை போட்டுட்டு இருப்பான். ஆனால் இவன் எதுவுமே இல்லாமல் இவன் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் வந்து ஆப்பில் வச்சுக்கிட்டு ஜாலியாக ஃபோனை வீடியோ எடுத்து சுற்றிட்டு இருப்பான். இவன் ஒரு ஆண்ட்ராய்டு வாங்குறது கூட காசு இல்லாமல் அப்படியே ஆண்ட்ராய்டு வாங்கினாலும் அது 1008 டியூ போட்டு EMI போட்டு இவன் வாங்கி முடிகிறதுக்குள்ளே ஒரு போராட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு வாட்டி நல்லா ஆராய்ச்சி பண்ணி வாங்கலாம், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இவனால் அதை வாங்க முடியாது. இப்படி தாங்க ஒரு ஏழை இளைஞனோட வாழ்க்கை தரம் இருக்குது. அதாவது இதுக்கு காரணம் நம்ம சுற்றுச்சூழலும் நம்ம சமுதாயம் தான். ஏன்னா நம்மளுக்கு சரியான எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க முடியலை. அதாவது பணம் இருந்தால் தான் நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுன்ற இன்றைக்கி சமுதாயம் இப்படி இருக்குது. ஸோ இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஆனால் இந்த ஏழை இளைஞனை திட்டி தீக்காமல் இருந்தால் சரி. என்னென்னு பார்த்தீங்களா, இந்த பணக்கார இளைஞர்களோட பேரண்ட்ஸும் ஏழை இளைஞரோட பேரண்ட்ஸும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்க பணக்கார இளைஞர்களோட பேரண்ட்ஸ் வந்து பெருமை பீத்துறது என்னன்னா, என் பையன் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இந்த கம்பெனியில் இருக்கான், இந்த இதில் இருக்கான்னு சொல்கிறது. இவனோட பேரண்ட்ஸ் இவன் 25,000 வாங்கிட்டு இன்னும் இங்கே தான் இருக்கான், 10 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுன்னு புலம்புறது. அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவனுக்கு சாப்பாடை போட்டு தட்டில் வச்சுட்டு அந்த சாப்பாடு ஜீரணமாகாத அளவுக்கு இவனை திட்டி தீக்கிறது. உன்னையும் படிக்க வச்சோமே, நீ என்ன இது பண்ணி அது பண்ணி அவன் பாரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இவங்க கொடுத்த எஜுகேஷன் என்ன, அவங்க கொடுத்த எஜுகேஷன் என்ன? நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் இருக்கும். ஆனால் அதை பார்க்குறது இல்லை, இவனை திட்டியே தீக்கிறது. அதே மாதிரி நம்ம பையனுக்கு என்ன எஜுகேஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அவனை நம்ம கேள்வியை கேட்டால் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் பொருந்தாது. ஏன்னா சில இளைஞர்களுக்கு பேரண்ட்ஸ் வருமானமே இல்லைனாலும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அந்த இளைஞர்களோட ட்ராக்கே தனி. அவங்க நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பேச வரல. ஸோ இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஏழையாக பிறந்தது நம்ம தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக இறப்பது நம்ம தப்பு. ஸோ அடுத்த சமுதாயத்துக்காக சன்னதிகளுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுட்டு போகிறோம், என்ன எஜுகேஷன் கொடுக்க போகிறோன்றது, அதுக்கு நம்மளோட கடினமான உழைப்பும் நல்ல ஒரு வேலையும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இதை நினச்சி நம்ம பயணிப்போம், நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த உலகில் சந்திப்போம். பாய்.